ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு மிக்சி கவர் மாற்ற வந்திருக்கு. இந்த பாடியை மாற்றணுமா? இந்த பாடி சரியில்லைன்னு வந்திருக்குது, மாற்ற போகிறோம். மோட்டர் நல்லா இருந்தால் பாடியை மாற்றிக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும். புது மிக்சி வாங்க வேண்டிய தேவையும் குறைவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோ. பழைய மிக்சிலேருந்து கவர் உடைஞ்சு போனால் புது மிக்சியாக மாற்றிக்கலாங்கிறத பற்றி மிக விளக்கமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. மிக்சியை பிரிச்சுட்டோம், கவர்லாம் தனியாக எடுத்துட்டோம், மோட்டாரை தனியாக எடுத்துட்டோம். பார்த்துங்க, ஒன்று ஒன்றா கழட்டுற வீடியோ காட்டல. நாலு 8 ஸ்க்ரூ தான். பாடியை மாற்றக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, இந்த ஸ்க்ரூ எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அதனால கடன்னு ஆடுது பாருங்க. நல்லா கஸ்டமர் சொல்லிட்டாங்க ஃபுல்லா மாத்தி கொடுங்கன்னு. இதுதான் ரீசனு. புதுபாடி தான், கவரை பிரிச்சு காட்டல, அதுக்குள்ள நட்டு ஸ்க்ரூலாம் புதுசு வாங்கிட்டு வந்துருக்கோம். அடி பாட்டன் பார்த்துங்க. இந்த 4 புஷ்ஷு அப்படின்னா இந்த பிளேட்டுக்கு கீழே வர்றது 4 புஷ்ஷு. இது ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நாபு, மோட்டார் உட்கார்ற புஷ்ஷு, ஸ்க்ரூவு, மோட்டாருக்கு மேலே உள்ள சேஃப்டி கவரு. இவ்வளோதான் வந்தது. இனிமேல் ஃபிட்டிங்குள்ளே போகலாம். காட்டன் புஷ் ஃபிட் பண்ணிட்டோம். மோட்டார் உட்காந்து இங்கதான் மோட்டார் உட்காரும், அதுக்கும் உள்ள புஷ்ஷை ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். ஓவர்லோட்ல ட்ரிப் ஆகிக்கக்கூடிய இந்த ரீசெட் பண்ணலாம். இந்த பிரேக்கர் இது. அடுத்து இந்த ரெகுலேட்டருக்கு பாருங்க, இந்த ரெகுலேட்டர் தான். இது ஸ்பீடை செலக்ஷன் பண்ணக்கூடிய செலக்டர்ஸ் வச்சுது. இதெல்லாம் சேர்த்து ஃபிட் பண்ணுவோம். பிரேக்கர் இந்த இடத்துல தான் வரும், ஃபிட் பண்ணிட்டோம். இது ட்ரிப்பரு, ஓவர்லோடு ட்ரிப்பருன்னு சொல்லலாம், பிரேக்கர்னு சொல்லலாம். நான் ஓவர்லோடு ட்ரிப்பர்னு சொல்லுவேன். ஒருத்தவங்க ஒரு பேர் சொல்றாங்க. சுவிட்சை ஃபிட் பண்ணிட்டோம். புதுசு கூட துருவு பிடிச்ச மாரி தான் இருக்கு. மோட்டார் உள்ள வச்சுட்டோம். மோட்டாருக்கு மேல சேஃப்டி கவர் போட்டிருக்கோம். டாப் கவரை ஃபிட் பண்ணிட்டோம். கப்ளர் போடல, ஃபிட் பண்ணிட்டோம். வெயிட்டா இருக்கு. சுவிட்சு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஸ்பீடு அட்ஜஸ்ட் ஆகுதுல, அந்த சுவிட்சு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. எல்லா வகையான பவர் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். ஒரு பிரேக்கர்ல, இந்த பிரேக்கர்ல கனெக்ஷன் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு கப்ளர் போட்டு சார் போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியதான். பிரேக்கர்ல கொடுத்து எடுத்துட்டேன். நான் பிரிக்கும் போது நீட்டூர்ல தான் இந்த ட்ரிப்பர் போட்டிருந்தாங்க. அதனால நான் நீட்டூர்லயே கொடுத்துட்டேன். எந்த இடத்துலயும் எதுலயும் மாத்தல. எப்படி கனெக்ஷன் இருந்ததோ அதுல போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க யாரா வேலை தெரியாத, நீங்க புதுசா பிரிக்கிற, நீங்க கரண்ட்ல வச்சுட்டு பிரிக்காதீங்க. பிரிச்சு ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க, எந்தெந்த கனெக்ஷன் எங்க போகுதுன்னு பாத்துக்குங்க, அப்புறம் கொடுத்துங்க கனெக்ஷன்.
கப்ளர் ஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்க நினைச்ச மாரி அந்தந்த இடத்தெல்லாம் மாட்ட முடியாது. ஹோல்லாம் சின்னது பெருசு அப்படி இப்படி இருக்கும். பார்த்து ஆல்டரேட் பண்ணி அதுக்கு தக்க மாதிரி தான் மாட்ட முடியும். சுத்த போகுது. சுத்தோட்ட காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. ரன்னிங்கில் இருக்கு. இந்த வீடியோ இப்பொழுது முடிக்க போகிறோம். என் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இதுவரை என் வீடியோ கண்டுகளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.